நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உட்காருங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்ல, இந்த வருஷம் கர்த்தர் நம்ம பேசுகிற காரியம். ஆமென். ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்னன்னா, இந்த ஆண்டு ஒரு அறுவடையின் ஆண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு அறுவடையின் ஆண்டாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். யோவான் 4:35 அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும். நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஆண்டு, இந்த மாதம் நமக்கு அறுவடையின் ஆண்டு. ஆமேன். ஆண்டவர் சபையில் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிறார். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பல அறுவடைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் இந்த மாதம் நம்ம அறுவடையின் மாதமாய் நமக்கு ஆண்டவர் கூறுகிறதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம் தொடர்ந்து. விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விதைக்காம என்ன பண்ண முடியாது? அறுக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, விதைக்கிறவனை விட அறுக்கிறவன் பலனை சேர்த்து கொள்ளுகிறான். ஆமென். இத்தனை ஆண்டுகள் விதைக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த ஆண்டு நல்ல அறுவடையின் ஆண்டாய் அநேக ஆத்துமாக்களை நம்ம கர்த்தருக்காக அறுக்கிற ஒரு ஆண்டாய் என் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? அப்போ 2 பேரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாய் அறுக்கிறவன் கூலியை வாங்கி போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் யாருக்கு கூலி கொடுக்குறாருன்னா, அறுக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்குறாரு. ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அறுவடை ஆண்டு. நீங்கள் அறுக்கிறதற்காக, ஆமென் சொல்லலாமா? நீங்கள் அறுவடை செய்கிறதற்காக தேவன் உங்களை முன் குறிச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். சரி, அடுத்த வசனம். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். நல்லா கவனிங்க. விதைக்கிறவங்க அறுக்க மாட்டாங்க சில டைம். ஆமென். விதைக்கிற போது, ஒரு வயல் நிலம் விதைக்கிற போது என்ன செய்வாங்கன்னா, விதைப்புக்கு சில ஆட்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆமென். செட் ஆஃப் பீப்புள் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க வேலை என்னென்னா விதைச்சிட்டு போயிடுவாங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சிட்டியில் வளர்ந்தவங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா விதைக்கிறது குனிஞ்சு, நல்லா லேடிஸ் எல்லாம் குனிஞ்சு, அந்த முதுகு அப்படி குனிஞ்சிருக்கும். குனிஞ்ச மேனிக்கு டக்குன்னு விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேகமாக அந்த ஒரு வயலில் டக்குன்னு விதைப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம அப்படி இந்த கிராம சைடெல்லாம் போனோம்னா அந்த விதைக்கிறத பார்க்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் நினைப்பேன், எப்படி குனிஞ்சிக்கிட்டு இவங்க வேலை செய்கிறாங்க பாரு. நம்ம இந்த காலத்துலலாம் நம்மளால் என்ன செய்யறதில்ல. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மர் அளவுக்கு யாராலையும் என்ன செய்ய முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது. ஒரு உழவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? சரி. அப்போ விதைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீர் பாய்ச்சுவாங்க, பயிர் வளரும், வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வானத்துலேருந்து மழை வரும், அது காத்துக்கிட்டு இருப்பாங்க. மழை வந்தோடனே பயிர் நல்லா வளரும். ஓங்கி வளர்ந்தோடனே அறுவடையின் காலம்னு ஒன்று இருக்கு. ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ அறுவடையின் காலத்தில் அறுக்கிறதற்குன்னு சில பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. ஆமென். அவங்க வேலை என்னென்னா, வேகமாக பயிரை அறுத்து களஞ்சியத்தில் போடுறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன். ஆமென்.
சரி, தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சில நேரம் நம்ம பிரயாசப்பட்டது தான் நமக்கு பலனா வரும் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த மாசத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னா, நீ பிரயாசமே படாததெல்லாம் உனக்கு பலனாய் வரப்போகுது. தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை சுதந்தரிக்கும் போது நடாத செடி பலனை புசித்தார்கள். ஆமென் சொல்லலாமா? அவங்க மன்னாவை ஆண்டவரே கொடுத்தாரு பாருங்க. ஆமென். அவங்க விதைக்கல, அவங்க அறுக்கல, அவங்க அது களஞ்சியத்தில் வந்து போரடிக்கல, எதுவுமே செய்யல. ஆனா தானியம் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் அவருடைய பிள்ளைங்களை 40 வருஷம் ஆண்டவர் போஷிச்சிருக்காரு. ஹல்லேலூயா. தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்குறாரு, இறைச்சி கேட்டா இறைச்சி கொடுக்குறாரு, எல்லாமே கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நேர்த்தியாய் வழி நடத்துகிறாரு. இந்த காலை வேளையில் உங்களையுமே கர்த்தர் அதுக்காக தான் முன்குறிச்சிருக்கிறாரு. அறுக்கிறதற்காக பயிரிடா, அதாவது பலன் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு 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 அவுட்புட்டை போடலை, நீங்கள் அதுக்கான ஒரு காரியம் செய்யலை, பிரயாசப்படலை. ஆனாலும் அது பலனை புசிக்கிறதற்காக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். இந்த மாதம் நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே சொல்லலாமா? அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஆமென். பிரயாசப்படுறது அறுக்கிறதுன்றது யூஷுவல். ஆமென். பிரயாசப்பட்டோம், அதை அறுக்கிறோன்றது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே உலகத்தில் கிடைக்கும். பிரயாசப்படாததை அறுக்கிறது கிருபை. கரங்களை அசைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தகுதியே இல்லாத உங்களை தகுதிப்படுத்துறது என்னது? கிருபை. ஆமென். இன்னைக்கு வர்ஷிப்ல நம்ம கிருபையை குறித்து நிறைய வர்ஷிப் பண்ணோம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அறுவடை உண்டு. ஆமென். சொல்லுங்க, அறுவடை உண்டு. அறுவடை உண்டு. அறுவடை நாட்கள்ல வந்திருக்கீங்க. அறுவடை நாட்கள்ல பிரயாசப்படாதது நீங்க அறுக்க போறீங்க. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டது இதுவரைக்கும் அறுத்துட்டோம், அது ரொம்ப கொஞ்சம் தான். ஆமென். நம்ம பிரயாசப்பட்டதை அறுக்கிறது கொஞ்சம் தான், பிரயாசப்படாததை அறுக்கிறது மிகுதி. ஹல்லேலூயா. ஒரு கீழ்காற்றை ஆண்டவர் வீச பண்ணினாருன்னா அதனுடைய பலன் மிகுதி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 25:26. ஏன் நம்ம ஆண்டவர் பிரயாசப்படாததை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா வாசிப்போம். அது 25:26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. ஆமென் சொல்லலாமா? ஏன் ஆண்டவர் நமக்கு பிரயாசப்படாத காரியத்தெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு பலனானா, அவர் வந்து விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். அவருடைய குணாதிசயம் ஆண்டவர் நமக்கு பலனாய், நமக்கு ஆசீர்வாதமாய், நமக்கு மகிமையாய் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். கர்த்தருடைய குணாதிசயம். ஆமென். அவர் அப்படிப்பட்டவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகம் 126 சங்கீதம் 5:6. நல்ல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 126:5-6 சங்கீதம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை பிடிச்சு ஆண்டவர்ட்ட பக்கத்துல சொல்லுங்க, கண்ணீரோடு விதைக்கிற நீங்க, கம்பீரத்தோடு அறுக்கிற காலம் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க அழுது கொண்டு இருக்கீங்க, ஆனா ஒரு நாள் அறுவடையின் போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் வரும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஆமென் சொல்லலாமா? அப்போ தூவர விதையை தூக்கிட்டு போகும்போது கண்ணீரோடு, இது நல்லா விதைக்குமா, இது நல்லா அறுவடை கொடுக்குமா, நல்லா மழை வருமா, இது நல்லா எனக்கு வியாபாரம் செழிக்குமா, எனக்கு நல்ல வருமானம் வருமா, அப்படி பல கேள்விகள் ஒரு ஒரு உழவர் கிட்ட இருக்கும். ஆனால் அதை அறுவடை செஞ்சு கொண்டு வரும்போது
கம்பீரத்தோடே நடந்து வருவான். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இனி நீங்க அழுது கொண்டு இருப்பதில்லை, இனி நீ அழுது கொண்டிராய். சொல்லுங்க பார்க்கலாம், இனி அழுது கொண்டிராய். ஆமென். இனி சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 3 விஷயம் நம்ம அறுவடைக்காய் நம்ம செய்ய வேண்டியது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒன்று என்னன்னா விசுவாசம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். காலேபும் யோசுவாவும் விசுவாசித்தார்கள். மற்ற 10 பேரும் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அறுவடையை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா விசுவாசம். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம் விசுவாசம். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல 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 உற்சாகமா ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. விசுவாசம் சம்திங் ஸ்பெஷலாக உங்ககிட்ட இருக்கும். ஆமென் சொல்லலாமா? மற்றவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. விசேஷமான விசுவாசம் இருந்தா அறுவடை பார்ப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? மற்றவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இருந்து என்ன புரியும்? சம்திங் ஸ்பெஷல். ஆமேன். ஆதியாகமம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 8:22 வாசிப்போம். ஆதியாகமம் 8:22. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் மாறி மாறி வரும். ஆமேன்னு சொல்லலாமா? விதைப்பும் அறுப்பும் மாறி மாறி வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2வது காத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? முதல்ல என்ன பார்த்தோம்? விசுவாசிக்கணும். 2வது காத்திருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில சிறைச்சாலையில் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆமேன். விடுதலையற்ற ஒரு நிலைமை. ஆமேன்னு சொல்லலாமா? அதுலேருந்து எப்படியாவது நான் வெளியில் போகணும் அப்படின்றதான் உங்கள் எண்ணமாக இருக்கும். ஆமேன். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்னென்னா, சிறைச்சாலையிலேருந்து வெளியில் போகிறது இல்லை, சிறைச்சாலையிலேருந்து உங்களை ஸ்ட்ரைட்டாக சிம்மாசனத்தில் நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Thank you அப்பா. கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9 வாசிப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கைகள் தளர்ந்து போகாதபடி தகப்பன் நம்மளை தாங்குகிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? மோசேயோட கைகள் தளர்ந்து போகும்போது ஊரும் ஆரோனும் தூக்கி பிடிச்சது போல கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருக்காக காத்திருக்கும் போது அந்த அறுவடை ஸ்பெஷலா நமக்குன்னு தனியா ஆண்டவர் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். 2 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? சீக்கிரம் சொல்லுங்க. விசுவாசம், அடுத்து காத்திருக்கிறது, 3வது செயல்படணும். ஆமென் சொல்லலாமா? லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல 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 கரங்களை தட்டி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பணும். ஆண்டவரே வேண்டிக் கொள்ளலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். எல்லாம் எழுந்து நின்று இந்த 3 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென். முதல்ல விசுவாசிக்கணும், அப்புறம் காத்திருக்கணும், 3வது செயல்படணும். ஆமென். அப்போதான் அறுவடை மிகுதியாய் நம்ம பார்க்க முடியும்.